பிரேஸ் லார்ட். எல்லாருக்கும் இன்னொரு வசியமா இந்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதை காட்டிலும் கடந்த 8 மாத காலங்கள் கர்த்தர் நம்மளை எவ்வளோ அழகாக வழி நடத்தினார் இல்லையா? எவ்வளோ நாட்களில் பாடுகள் இருந்தது தான், கஷ்டங்கள் இருந்தது தான். ஆனால் அவைகள் மத்தியிலையும் தேவனான கர்த்தருடைய கரங்கள் நம்ம கூடவே தான் இருந்துச்சு. அவரோட கரங்கள் இந்த 8 மாத காலங்கள் இல்லைன்னா நம்ம எப்படி நடந்தே இருக்க முடியாது. தேவனான கர்த்தர் ஆவியானவர் நம்ம கூடவே இருந்ததுனால தான் இந்த கடந்த 8 மாதங்கள் நம்ம கடந்து வந்து இதோ இன்றைக்கு 9வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை காலெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். முதலாவது அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஓகே, இன்றைக்கும் இந்த வீக்லி டிவோஷன்ஸும் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியும் இணைந்து வந்ததுனால ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட் வித் யூ ஆல். இன்றைக்கு தேவனான கர்த்தர் நம்ம இடத்துல என்ன வசனத்தை பேசுகிறாருன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் முழுவதுமாக இந்த வசனத்தை கொண்டு தேவனான கர்த்தர் நம்மளை பலன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். ரோமன்ஸ் எழுதின அதிகாரம் 4வது அதிகாரம் 17வது வசனம். As it is written, I have made you a father of many nations in the presence of him whom ye believed, God who gives life to the dead and calls those things which do not exist as though they did. Amen. இல்லாதவைகளை இருப்பது போலவே அழைக்கின்ற தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனம் ஒரே ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக இந்த 4வது அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் படிக்கணும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் இன்றைக்கு தேவனான கர்த்தர் நம்ம இடத்துல ஒவ்வொருத்தரிடத்து பேச போகிற வார்த்தை இதுதாங்க. He gives lives to the dead. மறைத்தோர்களை உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதை மாற்ற இல்லாத those things which do not exist as though they did. உங்ககிட்ட இல்லாதவைகளை இருப்பது போலவே அழைக்கின்ற தேவனை நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் மெயினா யாரை குறித்து பேசுதா? பவுல் எழுதுகிறார், ஆபிரகாமோட விசுவாசத்தை குறித்து இந்த வசனத்தை எல்லாம் எழுதி கொண்டு வருகிறார். ஏன் ஆபிரகாம் பற்றி எழுதி கொண்டு வருகிறார்? whose faith this verse is all talking about? இந்த வசனம் யாருடைய விசுவாசத்தை நோக்கி பேசி கொண்டிருக்கிறதுனா ஆபிரகாம்ஸ் ஃபேத்தை நோக்கி கொண்டு பேசி கொண்டிருக்குது. அதுதாங்க God calls which do not exist. இன்றைக்கு அநேக பேருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக விசுவாசத்தின் தகப்பனா நம்ம யாரை பார்க்குறோன்னா ஆபிரகாமை பார்க்குறோம் இல்லைங்களா? அதன் போல தான் அவருக்கு ஏன் அவ்வளோ விசுவாசம் வந்தது? God calls the things which do not exist. அவருக்கு எந்த நேரத்தில் வந்துட்டு அவரோட விசுவாசம் சோதிக்கப்பட்டது? அதே வசனத்தில் 18வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, who contrary to hope in hope believed, so that he became the father of many nations, according to what was spoken, so shall your descendants be. ஓப்பே இல்லாத நேரத்தில், அவரால் விசுவாசிக்கவே முடியாத நேரத்தில் அவர் விசுவாசிக்கப்பட்டாராம். அவர் ஏன் விசுவாசிக்கவே முடியாதுன்னா, அவருக்கு 75 years old ஆகுது, இன்னும் குழந்தையின் பாக்கியம் இல்லையா? எந்த வயசுல ஆபிரகாம் குழந்தை பெற்றெடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 100வது வயசுல. நீங்கள் ஜெனசிஸ் 15 சாப்டர் 4th verse படிச்சிங்கன்னா, எடுத்து வாசிச்சிங்கன்னா, ஜெனசிஸ் 15வது அதிகாரம் 5வது வசனம், 5வது மற்றும் 4வது வசனம். And behold, the word of the Lord came to him, saying, This one shall not be your heir, but one who will come from your own body shall be your heir. Then he brought him outside and said, Look out now out towards heaven and count the stars, you are able to number them. ஆமாங்க, ஆபிரகாம் சொல்லுகிறாரு, ஆண்டவரே எனக்கு ஹேர்ஸே இல்லை ஆண்டவர், எனக்கு பிள்ளைகள் பாக்கியமே இல்லைப்பா. என் கூட இருக்கிற எலிசர் ஆஃப் டேமஸ்கஸ் தான் என்னுடைய பிள்ளையா, என்னுடைய சந்ததியாக இருக்க போகிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, நான் உன்னுடைய சொந்த சந்ததி, உனக்குள்ளேருந்து வருகிற பிள்ளை, உனக்குள்ளேருந்து வரப்போகிற ஹேரை நான் சந்ததியாக மாற்ற போகிறேன். I'm going to give you your own son. ஆனால் ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் செத்த நிலைமையில இருக்கிறேன். That is what the Bible verses. ரோமன்ஸ் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, not being weak in faith, he did not consider his own body already dead, since he was about 100 years old, and the deadness of Sarah's womb.
அதான் இந்த வசனம் எவ்வளோ அழகா சொல்லுது இல்லைங்களா? gives life to the dead and calls those things which do not exist. ஆமாங்க, அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ராம் ஆல்ரெடி டெட்டா, அவ்வளோ வயசாயிட்டு இருந்துச்சான். he was almost own body already dead. என்னோட உடம்புனால இது சாத்தியமே இல்லை. ஆமாங்க, நம்மளோட தேவனான கர்த்தரோ அசாத்தியங்களை சாத்தியமாய் முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆப்ராம் மட்டும் டெட் லைஃபா இருந்துல்ல, இன்னொரு வசனமா சொல்றான், சாராவோட கர்ப்பம் எப்படி இருந்துச்சான்? டெட்டான கர்ப்பமா இருந்துச்சான். after some age where women stop bearing the kids. அதன் போலதான் சாராக்கு வந்துட்டு 90வது வயசுல எப்படிங்க குழந்தை பெற்று எடுக்க முடியும்? it is unbelievable but God made it possible. அதன் போலதான் இன்னைக்கு ஆபிரகாம் போலவே நிறைய பேர் என்னோட வாழ்க்கையில எல்லாம் மறைத்த சூழ்நிலைமையில இருக்குதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். சாரா நினைச்சிருந்திருக்கலாம், பட் there is a place that Sarah she loves. ஜெனசிஸ் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, God again promises that I will give you a son. உனக்கு நான் உன்னுடைய சொந்த பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன் ஆபிரகாம் சொல்லும்போது சாரா அதை பார்த்து நகைக்கிறாங்க. மேபி நானா இருந்தாலும், ஐயோ இந்த வயசுல போயிட்டு எனக்கு வந்து பிள்ளை கொடுக்க முடியுமா, தேவனால முடியுமா என்று மேபி ஐ would have loved the same thing Sarah does. பட் அந்த வயசுல கூட ஆபிரகாம் 100வது வயசுல இருந்தப்போ, சாரால் 90 இயர்ஸ் இருந்தப்போ கூட சாரால் கர்ப்பத்தரிக்கிறாங்க. அதுதாங்க இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட நம்ம நினைக்கலாம், என்னோட வாழ்க்கையில எல்லாம் மறைத்த சூழ்நிலைமையில இருக்கிறதே, எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டிருக்குது ஆண்டவரே, லார்ட் என்னோட வாழ்க்கையில மாற்றியா, நானும் மறைத்த சூழ்நிலைமையில தான் இருக்கிறேன், ஏதோ வாழணும்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க எதெல்லாம் மறைத்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஆமென். அது மட்டும் இல்லாதவைகளை இருப்பது போலவே அழைக்கின்ற தேவனா. ஆபிரகாமுக்கு விசுவாசமே இல்லை. He called the dead things to be alive. அதன்படி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பார்க்குறோம், மறைத்து போன லாசருக்கு உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாருனாலயா முடியுமா? ஆண்டவர் ஒரே நாள்ல உயிர் கொடுத்துருந்தாருன்னா லாசருக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பேசி இருந்திருக்கலாம். மேபி அவன் தூங்கி இருக்குவான், இப்போ எழுந்துட்டு இருக்கிறான், அதுக்கு தான் இந்த மனுஷன் சும்மா எழுந்துவான்னு சொல்றாங்க. இல்லைங்க, மறைத்து போய் 4வது நாள் லாசரே எழுந்து வா என்று சொல்லுகிறார். யாரால முடியும்? தேவனான் கர்த்தரால மாத்திரம்தான் இந்த காரியங்கள் முடியும். அதன் போலவே இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களோட சூழ்நிலைமைகள் தலை கீழே இருக்கிறதா? இதுக்கு முடியவே முடியல, இம்பாசிபிள், there is no, இதுக்கு வந்துட்டு full stop வச்சிட்டு இருக்கிறீங்களா? Today God wants to put comma to all your problems. இல்ல ஆண்டவர் நன்மையான தொடக்கத்தை கொடுக்க போறாருங்க. கவலையே படாதீங்க, விசுவாசிங்க. இந்த மாதம் அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி மறைத்தவைகளை அவங்க மறைத்து போன சூழ்நிலையில இருந்து கூட உயிர் கொடுத்தாரோ அவனமாகவே இன்றைக்கு உங்களுடைய மறைத்து போன எல்லா சூழ்நிலைமைகளையும், திருமண வாழ்க்கையில ஒரு தொடக்கமே இல்லை, அப்படியே அடைஞ்சு போயிருக்குதா, கோலப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற காலத்திற்கு துணையை கொடுக்குவார் கர்த்தர். உங்களோட பிஸ்னஸ்ல ஒன்றுத்துக்குமே இல்லாத அப்படியே மூடி போயிருக்கிறதா, கோலப்படாதீங்க. God will open a doors for you. உங்களோட எல்லா வாழ்க்கையும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரே எங்களுக்கு முடியலப்பா, we are planning to divorce என்ற ஒரு சூழ்நிலைமையில இருக்கிறீங்களா? நோ, that's not the plan of God. ஆண்டவர் மறைத்து போன சூழ்நிலைமையில உயிர் கொடுத்து எழுப்ப போறாருங்க. அதை காட்டிலும் நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமன்ஸ் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, but also for us it shall be imputed to us who believed in him who raised Jesus our Lord from the dead, who was delivered up because of our offense and was raised because of our justification. நம்மளோட பாவங்கள் நிமித்தமா நமக்காக ஒருவர் வந்து, நம்மளுடைய மீறுதலுக்கு நிமித்தமா நம்மளுக்காக சிலுவையில மறைத்தாரே, உயிர் தெழுந்தாரே, அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு தேவனான கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறார். மறைத்த காரியங்கள், மறைத்த சூழ்நிலைமையில உங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறார். அதை மாற்றம் இல்லாதவைகளை, இது என்னால முடியவே முடியாது, இதுக்கு ஒரு தொடக்கமே இல்லை, இல்லாதவைகளை எப்படிங்க? ஆபிரகாம் தன்னுடைய 100வது வயசுல
இல்லாத ஒரு பிள்ளைய கர்ப்பம் தெரிக்கவே முடியாது. You would have been so weak. Even Sarah would have been so weak. அந்த வயசுலலாம் குழந்தைய பெற்றெடுக்க முடியாது scientifically. But even scientifically, doctors can tell that you cannot bear a child. But today God wants to tell there's nothing impossible. உங்களோட விசுவாசம் சிலுவையில மறுத்த அந்த தேவனான இயேசு கிறிஸ்து மேல வைத்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்கலாங்களா? என்னோட ஆவில நான் உணர்கிறேன், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜெபம் ஆண்டவர் உங்களை தொடப்படுவதாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மறைத்த சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயிர் கொடுக்கிற தேவன் நீங்களா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை காட்டிலும் அப்பா இல்லாதவைகள் இருப்பது போலவே அழைக்கின்ற தேவன். யாரெல்லாம் ஆண்டவரே டாக்டர் சொல்லியிருக்கலாம் இட் இஸ் இம்பாசிபிள் என்று, ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவைகள் இருப்பது போலவே அழைக்கின்ற தேவன் நீங்களா இருக்கிறீங்கப்பா. கிவ் லைஃப் டு த டெட் பீப்புள் ஓ லார்ட். அவங்களோட வாழ்க்கையை மறைத்து போன மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் நீங்களா இருக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதுமாய் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்துவீராக என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, you go before each and everyone who's watching this video today, O Lord and Master. You take complete control over them, O Lord and Master. எல்லாவற்றையும் உங்க பொறுப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க ஆண்டராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். பிரேஸ் லார்டுங்க. சந்தோஷமா இருங்க. இன்னொரு வசியமா சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். Thank you for watching. God bless you.